நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 51வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 51. இந்த 51வது அதிகாரத்தில் வசனங்கள் 8 முதல் 17 வரை யாராச்சும் ஒருத்தர் சத்தமா படிக்க முடியுமா? நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்போது நீ நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்போது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்போது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. ஆமென். இந்த 51வது சங்கீதத்தை நம்ம நிறைய முறை வாசித்திருக்கின்றோம். ஒரு சில வசனங்களை தியானித்திருக்கின்றோம். இந்த அதிகாரத்துல தாவீது தன்னை ஒப்பு கொடுத்து இங்கே பல காரியங்களை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அவர் சொன்ன வார்த்தையில முதலாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் 8வது வசனத்துல, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிக்கும். நொறுக்கப்பட்ட எலும்புகள், தேவனை மட்டுமே நம்பி, இந்த தெய்வத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இவருக்காக தன்னை அர்ப்பணித்தவர், எல்லா சூழ்நிலையிலும் இவர் பாதத்தில் விழுந்தவர், அவர்களுக்கு ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய ஆலோசனை, அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அநேக சூழ்நிலைகளிலே நொறுங்கின எலும்புகள், அந்த நொறுக்கப்பட்ட எலும்புகள் யாரால்? பரிசுத்த தேவனார். நீர் நொறுக்கின எலும்புகள், நீர் நொறுக்கின எலும்புகள் மீண்டும் களிகூற வேண்டும். என் வாழ்வில் நான் சந்தோஷத்தை மகிழ்ச்சி கேட்கிறேன். என் வாழ்வில் நான் சந்தோஷம் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்தேன், மகிழ்ச்சி இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்தேன். என் எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் உன் சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் நொறுக்கின எலும்புகள் மீண்டும் களிகூற வேண்டும். இழந்து போன சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போன மகிழ்ச்சியை மீண்டும் நான் என் வாழ்வில் காண வேண்டும். அதற்காக தாவீது தேவ சமூகத்திலே எடுக்கின்ற ஒரு அருமையான பிரார்த்தனையை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த பிரார்த்தனையிலே இந்த தாவீது எப்படியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். முதலாவது, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியது. ஆமாம், நான் செய்த பாவங்களை இந்த பூமியில் இருக்கிற அநேக ஜனங்கள் சுட்டி காட்டலாம், குற்றப்படுத்தலாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய பாவங்களை பாராத சுத்த கண்ணன் பரிசுத்த தெய்வம் இயேசு மட்டுமே. உன்னுடைய சொந்தங்கள் கூட, உன்னுடைய உறவுகள் கூட நீ செய்த குற்றங்களையும் நீ செய்த பாவங்களையுமே சொல்லி, உனக்கு ஏன் இந்த நிலைமை, நீ இதை செஞ்ச, அதனால உனக்கு இந்த நிலைமை, இப்படிதான் சொல்லுவான். இன்னும் அதிகமா உன்னை காயப்படுத்துவான், உன்னை குற்றப்படுத்துவான். அப்படிதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா உன் வாழ்வில் நீ செய்த பாவங்களை மூடினவர் மட்டுமல்ல, நினையாதவர் மட்டுமல்ல, அதை காணாதவர் உன் தேவன் இயேசு.
அதுதான் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து. அவருக்கு அழகா சொல்லப்படும் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அப்படின்னு அவர் பேர். உன் பழைய காரியத்தை, உன் பழைய ஹிஸ்டரியை புரட்டி 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 உன்னை குற்றப்படுத்திட்டு இருப்பான் மாம்சத்தில் இருக்கிற ஜனங்கள். என் அன்பு கர்த்தருக்கு பிரியமானவங்க, எந்த சிச்சுவேஷன்ஸ்லையும் உன் வாழ்க்கையில நீ துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கும்போது மனுஷன்கிட்ட போகாத, மனுஷனை நம்பாத. ஆமா, எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு உறுதியான தீர்மானத்துக்குள்ள நீ வந்துரு. இல்லைன்னா நீ சோர்ந்து போயிடுவ, விழுந்து போயிடுவ, பின்வாங்கி போயிடுவ. கடைசி வரை உன் வாழ்க்கையில உனக்கு நன்மை மட்டுமே செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரே மனுஷன் யாருன்னா உன் தெய்வம் இயேசு மட்டும்தான். வேற யாரும் கிடையாது. அதான் உண்மை. அப்ப இங்க என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிறவர். அவர் எல்லா அக்கிரமங்களையும் நீக்குகிறவர். அது மட்டுமல்ல, அடுத்து இங்க தாவீது சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், கிரியேட் இன் மீ a clean heart. ஆமா, சுத்த இருதயம் என்னது? கிளீன் ஹார்ட். என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அது மட்டுமல்ல, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அந்த நிலைவரமான ஆவி அப்படின்னா ரைட் ஸ்பிரிட். அதுதான் நிலைவரமான ஆவி, என்னைக்கும் ஸ்டாண்டர்ட். அதான் ரைட் ஸ்பிரிட், நிலைவரமான ஆவி. renew a right spirit within me. ஆமா, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். முதல்ல சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. ரெண்டாவது ரைட் ஸ்பிரிட், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல நீங்க புதுப்பீங்க அப்படின்னு தாவீது சொல்றார். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது 11வது வசனத்துல, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறார். ஆமா, பாருங்க, இந்த ரெக்வெஸ்ட் எப்ப அவர் கேட்கிறார் அப்படின்னா, தாவீது ஒரு கொலை செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பாவத்தையும் செய்கிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த சங்கீத புத்தகத்தினுடைய தலைப்பு அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவர் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைகளுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின். அப்ப இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் வரும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட, அபிஷேகம் பெற்ற மனுஷன் அவன் இங்கே அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஒரு காரியம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், வாழ்க்கையில சம்டைம்ஸ் பல சிச்சுவேஷன்ஸ்ல நாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நிறைய செய்யறோம். யாரும் செய்ய மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. தேவன் ஒருவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாவிகளில் நான் பிரதான பாவி. பேதுரு சொல்றாரு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போக வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் பாவங்களில் விழுந்தவர்கள், பாவம் செய்தவர்கள். பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே. ஆனாலும் தன் பாவத்தை உணர்ந்து அவற்றை அறிக்கை செய்து அவைகளிலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்து நம்மை நாமே நிதானித்து வரும்பொழுது பரிசுத்த தேவன் இன்னும் அதிகமாய் நம்மை பலப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, பயன்படுத்துகிறவர். அல்லேலூயா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். அப்படின்னா பரிசுத்த ஆவியார் அவன்கிட்ட இருந்தாரா இல்லையா? இருந்தார். வாழ்க்கையில தவறுகள் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அவன் கூட இருந்தார். ஆமா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், இந்த வார்த்தையை அங்க பயன்படுத்துவதை பார்க்கிறேன். அடுத்து 12வது வசனத்துல, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி. ஆமா, பாருங்க, உற்சாகமான ஆவி உன்னை தாங்கணும். வில்லிங் ஸ்பிரிட். ஐ கேன் டூ எனிதிங். உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ வரும்னா, வில்லிங் ஸ்பிரிட் இருக்கும்போது தான் வரும். இல்லைன்னா உனக்கிட்ட சாவுக்கு ஏதுவான ஆவிதான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உன்கிட்ட வேலை செய்யும் போது உனக்கு வில்லிங் ஸ்பிரிட்டே வரும். ஐ கேன் டூ, என்னால முடியும், நான் சாதிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன், நம்பர் 1 வருவேன் லைஃப்ல, என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய படிப்புல, எல்லாத்துலயும் ஐ வில் பிகம் நம்பர் 1. ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட்
வில்லிங் ஸ்பிரிட். என்னால் முடியும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது, நடக்காது, அது நான் வரமாட்டேன், அது ஆகாது, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பான். அது வில்லிங் ஸ்பிரிட் கிடையாது, கில்லிங் ஸ்பிரிட். ஆமா, சாவடிக்கிற ஆவி. என்ன ஆவி? நிறைய பேர்ட்ட அதான் இருக்குங்க. இங்க தாவீது சொல்றாரு, எனக்கு உற்சாகமான ஆவி. உற்சாகம். நிறைய பேருக்கு ஜெபத்துல கூட உற்சாகம் கிடையாது. காலையில எழுந்திருக்கிறது கிடையாது. காலையில ஜெபம் இல்ல, நல்ல நாளா பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, நைட்ல ஜெபம் முடியாது. ஏன்னா உற்சாக, சோர்வு, பலவீனம், பல காரணங்களை சொல்ற. ஏன்னா ரீசன் என்னன்னா, there is no willing spirit. அவங்கள்ட்ட உற்சாகத்தின் ஆவி கிடையாது, ஒன்லி கில்லிங் ஸ்பிரிட். சண்டை போடணும்னா ஆமா 2 மணி நேரம் சண்டை போடலாம், நைட்னாலும் சரி பகல்னாலும் சரி, நோ ப்ராப்ளம். அதான் கில்லிங் ஸ்பிரிட், சாவுக்கு ஏதுவான ஆவி. இன்றைக்கு பரிசுத்த தேவனுடைய சமூகத்துல தாவீது கேட்டது வில்லிங் ஸ்பிரிட். அதனால தாங்க கடைசி வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருக்கோம். 1000 தடைகள் வாழ்க்கையில் இருந்துச்சு, 1000 பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணா, பர்சனல் லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் இருந்து, பட் he is the hero till the last. அதனால தான் மத்தேயு துவக்கத்திலே தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆமா, அவனை முன்னாடி வச்சார் ஆண்டவர். ஒரு கொலைகாரன், ஒரு குற்றப்படுத்தப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், அவனை கர்த்தர் முன்னாடி வச்சார். நீ தாண்டா எனக்கு வேணும் அப்படின்னு. பிகாஸ் அவங்ககிட்ட இருந்த ஸ்பிரிட் வில்லிங் ஸ்பிரிட். இன்றைக்கு நம்ம கிட்ட அந்த உற்சாகத்தின் ஆவி தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல இருக்கான்னு பார்த்தாச்சுன்னா, ஆமா, தேடிதான் கண்டுபிடிக்கும். அப்படி ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல எத்தனை பேருக்கு உற்சாகத்தின் ஆவி இருக்கு அப்படின்னு இங்க அவன் சொல்றாப்புல, உங்களுடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, ஆமா, joy of your salvation. ரட்சிப்புன்னா என்னன்னே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அந்த சந்தோஷம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாப்புல இங்க. அது மட்டுமல்ல, உம்முடைய, ஆமா, உற்சாகத்தின் ஆவி. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிலைவரமான ஆவி, ரைட் ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட், உற்சாகமான ஆவி, வில்லிங் ஸ்பிரிட், எல்லாம் ஒண்ணுதான். இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் வரும்போது உன்னை சரியான வழியில் நடத்துவாரு, அதான் ரைட் ஸ்பிரிட். உன் வாழ்க்கையில எப்பவுமே உற்சாகம் இருக்கும், அதான் வில்லிங் ஸ்பிரிட். ஆல்வேஸ் யூ ஆர் கிரிட்டிசைசிங் ஆர் போஸ்ட்பான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தாச்சுன்னா நிஜமாவே வில்லிங் ஸ்பிரிட் கிடையாது. ஒரு காரியத்தை எடுத்து அதை முடிக்கிற வரைக்கும், ஆமா, அதுல உறுதியா இருக்கணும். அதுக்கு பேர் தான் வில்லிங் ஸ்பிரிட். பாருங்க, அடுத்து அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்போதான் என்கிட்ட உற்சாகத்தின் ஆவி இருந்தா தான் என்னால வந்து தேவனுடைய வழிகளை உபதேசிக்கவே முடியும். மனம் திரும்புகிற அநேக பாவிகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு வீட்டு ஜெப கூட்டத்தை அம்மா கிட்டத்தட்ட 6-7 குடும்பங்கள் நடத்துறாங்க. உற்சாகமா நடத்துங்க, வில்லிங் ஸ்பிரிட்டோட நடத்துங்க. உங்க இடத்துல திரளான கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா உங்ககிட்ட வில்லிங் ஸ்பிரிட் இருந்தாச்சுன்னா, உங்ககிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருந்தாச்சுன்னா, உங்ககிட்ட ரைட் ஸ்பிரிட் இருந்தாச்சுன்னா, பாவிகள் உங்களிடத்தில் மனம் திரும்புவார்கள். அதுதான் பாக்குறோம், பாவிகள் உங்களிடத்தில் மனம் திரும்புவார்கள். அதுதான் அங்க வசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அடுத்து, தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்தப்பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். இந்த காரியங்கள்லாம் என்கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணுங்க, அப்பதான் உங்களை சந்தோஷமா நான் பாட முடியும். அடுத்து, ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஆராதனை செய்யாதவங்க, கர்த்தரை ஒரு பாட்டு கூட பாடாதவங்க, ஒரு ஜெபம் கூட பண்ணாதவங்க இன்னும் சர்ச்சில் இருக்காங்க. இந்த சர்ச்சில் வாயே திறக்க முடியாதவர்களா, வாயே திறக்க முடியாதவங்க, ஒரு பாட்டு கூட பாடாதவங்க, ஒரு ஜெபம் கூட பண்ணாதவங்க இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க பைபிள் வர கையில் வச்சிருக்கிறாங்க. நான் கிறிஸ்டியன். நான் யாரு? கிறிஸ்டியன். தெரியாது, ஒன்னு ஆண்டவருக்கு தெரியாது. கேட்பாரு கடைசி செத்து ஆவியா போகும்போது கேட்பாரு, நீ யார் அப்படின்னு. உன் வாய் என்னுடைய பாடலை பாடுறதுக்கு திறக்கல, இயேசுவே என்று கூப்பிடுறதுக்கு என்னுடைய பரிசுத்த சமூகத்துல உன் வாய் திறக்கல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்பார். ஏற்கனவே 3 புடி போட்டாங்க கீழே பூமியில, இன்னும் 4 புடி போட்டு கீழே அனுப்புறேன் பாரு. ஆமா,
பாதாளம் நரகம் யாருடைய கையில இருக்குது? தேவனுடைய கையில இருக்குது. நல்ல ஞாபகம் வச்சு. சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறார், கீ அவர்கிட்ட தான் இருக்கு. நான் மரணத்திற்கு பாதாளத்திற்கு உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன், சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. ஆமா, மோட்சத்துக்கு மட்டும் இல்ல, நரகத்துக்கு அவர்கிட்ட தான் சாவி இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, டோரை ஓபன் பண்ணி உள்ள தள்ளுவார், மறுபடியும் பூட்டுவார். ஆமா, டேய் கவனி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வாயை திறக்க முடியலைங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு. சர்ச்சில் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆலயத்துக்கு வரக்கூடியவங்க வாயை திறந்து ஒரு பாட்டுல ஒரு லைன் பாட முடியல. வாயை திறந்து ஒரு ஜெபம், கர்த்தாவே நீர் கொடுத்தே இந்த நாள் உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கூட வாயை திறக்கல. ஆனா இயேசு மட்டும் எனக்கு எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும். அப்பாவை உனக்கு கூப்பிட முடியவில்லை, அப்பாவை உனக்கு துதிக்க முடியல, இனிஷியல் மட்டும் வேணும், அவர் உனக்கு அப்பா அப்படின்னு. எப்படி கொடுப்பாரு இனிஷியல்? கொடுக்க மாட்டாரு. தயவு செய்து உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, வாரத்துல ஒரு நாள், அதை சரியா பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் உதடுகளை திறந்தருளும், என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். என் உதட்டை திறங்க, என் வாயை திறங்கப்பா. ஆமா, கட்டி வைத்திருக்கிற என் வாயை திறங்கப்பா. கேளுங்க, கர்த்தர் திறப்பார். நீங்க ஆண்டவரை புகழ ஆரம்பிப்பீங்க. பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த தேவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில யாரை நேசிக்கிறார்? கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கிறவங்கயா? பெரிய பணக்காரங்க, ஐஸ்வர்யவான், கனவாங்க, அவங்களே நேசிக்கிறார்? இல்ல, உங்களை தாங்க நேசிக்கிறார். உங்க வாயிலிருந்து வரக்கூடிய பாடல்களையும் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடிய துதிகளையும் அவர் அதிகமா நேசிக்கிறார். வாழ்க்கையில நீங்க நொறுக்கப்பட்டவர், உபத்திரவப்பட்டவர், அநேக பாடுகளை இருதயத்திலே சுமக்கிறவர்கள். ஆனா அதை சுமக்க ரெடியா இருக்கிறீங்க. ஆண்டவருடைய பாடலையோ அல்லது ஆண்டவருடைய துதியோ சொல்வதற்கு என் வாய்கள் திறப்பதில்லை. அநேக காரியங்களை குறித்து புலம்புவதற்கு நான் ரெடியா இருக்கேன். ஐயோ, எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டம்? தனியா வீட்டுல புலம்ப ரெடி, வீட்டுல புலம்ப மணிக்கணக்கா புலம்ப ரெடி, மனைவி கணவன்கிட்ட சண்டை போட ரெடி. ஆமா, எவனாவது போன்ல ஃபைனான்ஸ்காரன் சொன்னா அவனுக்கு 10 நிமிஷம் விளக்கம் கொடுக்க ரெடி. ஐயா, இந்த மாதிரி விஷயம் அது பாத்தீங்கன்னா அப்படின்னு அவனுக்கு நல்ல மூளையா வேலை செஞ்சு பேசுறதுக்கு ரெடி. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி வாயை திறக்க ரெடியா இல்லை. உன் வாய் இன்னும் பூட்டப்பட்ட வாயாகவே இருக்கிறபடினாலே ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத கதவுகள் இன்னும் பூட்டப்பட்டதாகவே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் பலகணிகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உன் வாய்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமா, கர்த்தரை உயர்த்தும் துதியாலே, கர்த்தரை பாடும் பாடலாலே உன் வாய்கள் திறக்கப்படும் போது உன் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் காணப்படக்கூடிய எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். அதற்கு ஆயத்தமாங்கள். வீட்டுல முழங்கால் படிட்டு ஜெபிக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு இரவும் பகலும் நீ கூப்பிட ஆரம்பி. பரிசுத்த தெய்வம் வெளியரங்கத்திலும் உன்னை புகழ்ச்சியாக வைப்பார். அல்லேலூயா. எவ்வளவு சொன்னாலும் வெண்கலம், எவ்வளவு சொன்னாலும் வெண்கலம். வெண்கலத்தை பத்தி அப்புறம் நான் சொல்றேன். ஆமா, நேற்று விழாமொழியத்தில் வெண்கலத்தை பத்தி பேசணும். அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களை விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு? கஷ்டத்துல இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்துல நிறைய கஷ்டங்களை சுமக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் பேர், நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா? பண கஷ்டத்தை சொல்றீங்க. மன கஷ்டம். என்ன கஷ்டம்? பண கஷ்டத்தை நான் சொல்லவே இல்லை. ஆமா, மனசுல பல விதமான பாரங்கள், கஷ்டங்கள் அது இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன பண்றது தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே குறையும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? 17ஆம் வசனம் படிங்க. தேவனுக்கு ஏற்கும் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும்
நறுங்குள்ளதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாத தேவன். அவர் என்ன பண்ண மாட்டாரு? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. நீ நொறுக்கப்பட்டிருக்கிறாயா? நீ வேதனையில் இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில அநேக கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறாயா? தனிமையில் அநேக நேரங்களிலே மிகவும் கவலைப்பட்டு கண்களில் கண்ணீர் வருகின்ற சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறதா? பிள்ளைகளை குறித்தோ, கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, பெற்றோர்களை குறித்தோ, வருமானங்களை குறித்தோ, கடன் பிரச்சனைகளை குறித்தோ, எதையாயினும் குறித்து உன் இருதயம் சோர்ந்து போய் மனோ துக்கத்தினாலே நீ நொறுக்கப்பட்டிருக்கிறாயா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீதான் எனக்கு வேணும், நீதான் எனக்கு வேணும். எவ்வளவு அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. என்ன ஆவி அவருக்கு தேவை? என்ன ஆவி அவருக்கு தேவை? இதயம் நொறுங்குண்டோர்களை மிதமாய் குணமாக்குகிறார். இதயம் நொறுங்குண்டோர்களை மிதமாய் குணமாக்குகிறார். தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்டாகும். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள் இருந்தாலும் நீ தேவ சமூகத்தை விட்டார். உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில 8 மணிக்கு வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நீ முடிகிற வரைக்கும் உன்னுடைய கண்களும் உன்னுடைய இருதயமும் அவர் சமூகத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிராக்டிஸ்குள்ள நீ வா. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியில கர்த்தருடைய சமூகத்துல உட்காரக்கூடிய அனுபவத்துக்குள்ள நீ வா. ஆமா, அப்பதான் நீ அமர்ந்திருக்கும் போதுதான் அவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவர் சமூகத்துல நீ உட்கார 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 கர்த்தர் எழுந்திருச்சு வேலை செய்ய ஆரம்பிப்பார். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுக்கு. எதுக்கும் கவலைப்படாத, அவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்துரு, அவ்வளவுதான். என் தேவனுடைய நேரம், என் தேவனுடைய நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த 3 மணி நேரம், விலையேற பெற்ற நேரம், அதுல நான் அவர்கிட்ட என்ன அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். எனக்கு there is no disturbance. எனக்கு இப்ப எந்த யாரும் எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. யாரு எனக்கு ஃபிளைட்ல 33,000 கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் போது செல்போன்ல கால் அடிச்சு அறிந்து போகுமா? போவாதுங்க. அந்த ஏர்போர்ட்ல நிற்கும் போது மட்டும்தான் பேச முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆன பிறகு கொஞ்சம் சிக்னல் கிடைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எந்த சிக்னலும் இருக்காது, எந்த சிக்னலும். அப்படி வானத்துல பார்த்துட்டு என்ன பண்ணுவேன்? 2 ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் 1, அந்த 3 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் 1, நீ பறக்கிற மாதிரியே, ஃப்ளைட்ல பறக்கிற மாதிரியே. அதனால தான் ஃப்ளைட் மோட்னு போடுறாங்க. என்ன போடுறாங்க? ஃப்ளைட் மோட். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும். நீ பறந்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆப்ஷன் 2, நீ குழியில் இருக்கிற. எங்க இருக்கிற? குழியில் இருக்கிற. நீ மறக்கப்பட்டிருக்கிற, இந்த உலகத்தால மறக்கப்பட்டிருக்கிற. பிரசங்கியின் புத்தகத்துல போட்டிருக்கு, நீ லைவ்ல இருக்கிற வரைக்கும் தான் உன் செல்போன் லைவ்ல இருக்கும். நீ லைவ்ல இருந்து போயிட்டேன்னா ப்ரொஃபைல் பிக்சர் மாறிடும், செல்போன்ல இருக்கிற ஒரு நம்பர் இன்னொருத்தருக்கு போயிடும். ஆமா, வேற போட்டோ வச்சிருவாங்க, அதை வேற யாரும் யூஸ் பண்ணுவாங்க. நீ மறக்கப்பட்டிருப்பாய். நீ பிஸியா இருப்பியா? அப்போ காலையில இருந்து நான் ரொம்ப பிஸி, கால் வந்துட்டே இருக்கு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. You are not in busy. Your mobile is busy, but you are not in busy. You are in silent mode. என்ன மோடு?
நீ சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது 2 மோட்ல இருக்கணும். ஒன்னு ஃபிளைட் மோட், அனதர் ஒன் சைலண்ட் மோட். இந்த 2 மோட்ல இருந்தேன்னா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இதை தவிர நீ எந்த மோட்ல போனாலும் உன் வாழ்க்கையில நீ தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் கொடுக்கிற ஒரு ப்ரீஷியஸ் டைம், அதுல உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேரம் திருப்பு. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானது. சபையில 2 விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நீ வார்த்தையில பரம்பிச்சு. அப்ப நீ எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் you are not reachable. உன்னை யாரும் பிடிக்க முடியாது, உன்னை யாரும் தேடவும் முடியும், எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் you are not reachable. அதான் செகண்ட் ஒன் இஸ் சைலண்ட் மோட். அது உனக்கு நினைவுக்கு தெரிஞ்சு நான் இருக்கிறேன், ஆனா என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் இருக்கிறேன். அதனால எந்த சிச்சுவேஷன்லயும் நான் என்னுடைய மொபைலை பார்க்க மாட்டேன். இட் இஸ் இன் சைலண்ட் மோட். வைப்ரேஷன்ல போட்டா கூட அது சத்தம் வரும், கிரு கிரு கிருன்னு சத்தம் வந்துட்டு இருக்கும். அது கூட வேண்டாம், சைலண்ட் மோட்ல போடுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. ஆமா, ஏன்னா உன்னுடைய நாட்களுக்கு பிறகு உன்னுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. தெரியுமா? என்ன ஒரு மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது ஒரு வாரம் கழிச்சு ஆன் பண்ண. அது வேற ஒன்றும் இல்லை, போன வாரமே அவர் போய் சேர்ந்துட்டாருங்க, இந்த மாதிரி சம்பவங்க நடந்துருச்சுங்க, தகவல் வரும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாமே நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய காரியங்களாகத்தான் இருக்கிறது. அதனால சபையில நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் வரணும், அந்த எண்ணத்தோடு இங்க வரணும். அதுதான் ஆண்டோடைய. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. என்ன ஆவி? அவர் சொல்றாரு, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர். அவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார், ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். இந்த உலகத்துல 1000 பேர் உன்னை புறக்கணிக்கலாம், குடும்பம் புறக்கணிக்கலாம், நீ செய்த குற்றங்களை சொல்லி 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 உன்னை புறக்கணிக்கலாம். ஆமா, போய் போய் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், புறக்கணிக்கலாம். உலகம் புறக்கணிக்கலாம், ஆனால் உன்னுடைய ஆவியை புறக்கணிக்காத ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. ஒருபோதும் உன்னை புறக்கணிக்காதவர். எப்படி இருந்தாலும் உன்னை புறக்கணிக்க மாட்டார், எப்படி இருந்தாலும். அதனால வசனம் சொல்லுது, இருதயத்தை நீர் புறக்கணி. உன் இருதயத்தை எத்தனை பேர் கஷ்டப்படுத்திருப்பாங்க இத்தனை வருஷம் வாழ்க்கையில, வார்த்தைகளால, கிரியைகளினால. ஆனா உன்னை கடைசி வரையிலும் புறக்கணியாத ஒருவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34, 18, 19, 20. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய எலும்புகளை காப்பாற்றுகிற தேவன், எலும்புகளை காப்பாற்றுகிற தேவன்க. வசனம் சொல்லுகிறது, நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஆமா, உன் எலும்புகளை காப்பாற்றுகிற தேவன் உன் தேவன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 147, 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற தேவன், அவருடைய காயங்களை கட்டுகிற தேவன். ஆமாம், உன் காயத்தை கட்டக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. உன் இருதயத்திலே காணப்படக்கூடிய காயங்களை குணமாக்குகிறவர், அந்த காயங்களை கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் உன்னை குணமாக்குகிறவர், உன் காயங்களை கட்டுகிறவர். அதுதான் வசனம் சொல்லுது. அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன், உன்னை புறக்கணியாத தேவன் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட போது ஆலயத்துல வந்து அவர் படிச்ச முதல் வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 4வது அதிகாரம் 17, 18. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். ஹல்லேலூயா. உன் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறதா? உன் இருதயம் பலவிதமான காரியங்களை குறித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? உன் இருதயத்தில் அங்கலாய்ப்பு இருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்த கவலை இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு குணமாக்குவார். இயேசு மட்டும்தான் குணமாக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. தயவு செய்து அவர்கிட்ட வந்துருங்க, அவரை பிடிச்சிக்கணும், கவலைப்படாதீங்க. உன் இருதயம் வெளியில நீ நல்லா அழகா பவுடர் போட்டு சென்டிமெண்டல் அடிச்சு பிரம்மாண்டமா வந்திருக்கலாம், ஆனா உன் இருதயத்தில் அநேக வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் உன் இருதயத்தின் காயத்தை குணமாக்குகிறவர் மட்டுமல்ல, கட்டுகிறவர். ஹல்லேலூயா. காயங்கள் ஆற்றும் வைத்தியர், கர்த்தரை விசாரிக்கும் செய்கிற காயங்கள் எலும்புகளை நொறுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உன்னை காயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உன்னை புறக்கணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உன் காயங்களை கட்டவும் உன்னை குணமாக்கவும் உன்னை ஒருபோதும் புறக்கணியாமலும் இருக்கிற ஒரே தேவன் இயேசு மட்டும்தான். அதனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவரை தேடி வாங்க, ஆசையா தேடி வாங்க. மறுபடியும் இந்த வாய்ப்பு அடுத்த வாரம் தான் கிடைக்கும். மறுபடியும் இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓட போறீங்க, பலவிதமான சூழ்நிலைகளுக்கு முன்னாடி வச்சுட்டு இரவும் பகலும் ஓட போறீங்க. ஆமா, வேற அதான் குழப்பு. அதனால அப்பாவுடைய பலத்தோட, அப்பாவுடைய அனுமதியோட, எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய ஆவியை நன்றாய் உணர்ந்தவர், ஆமா, என் ஆவியை புறக்கணியாதவர் என் கூட இருக்கிறார். ஆமா, என் கஷ்டம் அவருக்கு தெரியும், நான் கவலைப்பட மாட்டேன். ஆமா, இந்த ஒரு வாரம் அவர் பலத்தோடு நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். மறுபடியும் அந்த நாளுக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன். எங்க அப்பாவை பார்க்க, எனக்குள்ள ஆவியை வைத்த என் தகப்பனை பார்க்க மீண்டும் நான் ஓடோடி செல்வேன். ஆமா, எந்த ஒரு மன மகிழ்ச்சியோடு நீங்க புறப்படுங்க, அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவன் கொடுத்த நாள் ஏதோ கட்டாயத்துக்காகவோ பாரம்பரியத்துக்காகவோ இல்லைங்க. அவர் தெளிவா சொல்லிட்டாருங்க, இந்த நாள் நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே நான் உண்டாக்குன நாள் அப்படின்னு பைபிள்ல கிளியரா சொல்லிட்டாரு. என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும். அப்பா எவ்வளவு ஆசையா அந்த நாளை நமக்காக ஏற்படுத்தினார். அப்போ நம்ம எவ்வளவு முக்கியமா அந்த நாளை நம்ம அனுசரிக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவனுக்கு முன்பாக உன்னை ஆயத்தப்படுத்தும்படிக்கு நீ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமாக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே இன் அவர் லைஃப் அப்படிங்கிற முக்கியத்துவத்தோடும் 2 மோடு உன் வாழ்க்கையில் இந்த நாளில் முக்கியமாக இருக்கணும். ஒன் இஸ் ஃப்ளைட் மோட், another one silent mode. அப்பதான் அவனுடைய இருதயம் தேவனுக்கு நேராக திரும்பும், உடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்காக ஆயத்தப்படும். உன் வாழ்க்கையில அவர் நொறுக்கின எலும்புகள் மீண்டும் உயிர் பெற்று எழுதும். ஹல்லேலூயா.
அவர் நொறுக்கின எலும்புகள் மீண்டும் உயிர் பெற்று எழும்பும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். கர்த்தர் உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். உன்னை தலை நிமிரச் செய்வார். உன் வாழ்க்கையில எல்லா உலர்ந்து போன காரியங்களையும் கர்த்தர் மீண்டும் நினமுள்ளதாக மாற்றுவார். இன்றைக்கு அதற்கு நீ ஆயத்தப்படு, ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்று சொன்னால் இந்த உலகமும் உன் உற்றாரும் உன்னை புறக்கணித்தாலும் அவர் ஒருபோதும் உன்னை புறக்கணியாதவர். ஆமென். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.